ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை. கிணற்றுத் தவளை. ஒரு கிணற்றில் தவளையொன்று வெகு காலமாக வசித்து வந்தது. அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த தவளை அது. ஒருநாள் கடலில் வசித்த வேறொரு தவளை வந்து அந்தக் கிணற்றில் குதித்தது. "நீ எங்கிருந்து வருகிறாய்?" என்று கிணற்றுத் தவளை கேட்டது. "நான் சமுத்திரத்திலிருந்து வருகிறேன்" என்றது கடல் தவளை. "சமுத்திரமா? அது எவ்வளவு பெரியது?" என்று கேட்டது கிணற்றுத் தவளை. "அது வெகு பெரியது" என்று வந்த தவளை கூறிற்று. கிணற்றுத் தவளை தன் முன்னங்கால்கள் இரண்டையும் விரித்து நீட்டி, "உன் சமுத்திரம் இவ்வளவு பெரியதாக இருக்குமா?" என்று கேட்டது. "அது இன்னும் பெரியது" என்றது கடல் தவளை. கிணற்றுத் தவளை அப்பால் கிணற்றின் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்துக்குத் தாண்டி குதித்து, "உனது கடல் இவ்வளவு பெரியதாகவிருக்குமா?" என்று கேட்டது. "நண்பா, கிணற்றைக் கடலுக்கு எப்படி ஒப்பிட முடியும்?" என்றது கடல் தவளை. கிணற்றுத் தவளை, "எனது கிணற்றைக் காட்டிலும் பெரியது ஒன்றும் இருக்க முடியாது. இதைக் காட்டிலும் பெரியது ஒன்று ஏது? இவன் பொய்யன். இவனை விரட்டிவிட வேண்டும்" என்று சொல்லிக் கொண்டது. விரிந்த நோக்கம் இல்லாதவன் விஷயமும் இப்படிப்பட்டதே. அவன் தனது சிறிய கிணற்றில் உட்கார்ந்து கொண்டு முழு உலகமும் தனது கிணற்றினைக் காட்டிலும் பெரிய தன்று என்று நினைக்கிறான். ஆதாரம்: 1942 வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்.